ஐயா திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு டெல்லி போலீஸோ, உத்தரப்பிரதேஷ் போலீஸு, குஜராத் போலீஸ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? தமிழ்நாடு போலீஸ் கண்ணுக்கு தெரியாதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அதாவது மாற்றுத்திறனாளி இளைஞர சிறையிலேயே காவலர் அடிச்சு கொன்னுருக்காங்க. அந்த காவலர கண்டிச்சு ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தல. மைக்க புடிச்சு பேச வக்கு இல்ல உனக்கு. இப்ப இன்னைக்கு அருணாச்சலம் என்ற ஒரு டாஸ்மாக் ஊழியர ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசாரணைக்கு கூட்டு போயி, அவரு இன்னைக்கு இறந்துட்டாரு. அவரையும் அடிச்சிருக்காங்க. அந்த தம்பி வாக்குமூலம் குடுத்துருக்காங்க. 3 போலீஸ் சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சனால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு. அவரு இன்னைக்கு இறந்துட்டாரு. தமிழ்நாடு போலீஸ கண்டிக்க வக்கு இல்ல. இங்கருந்து நேரா டெல்லி போலீஸ் கிட்ட தான் போவியா நீயி? ஏன்னா இங்க தோழமை சுட்டுடும். இங்க அமைச்சர் பதவி போயிடும். இங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கன்னா கேள்வி கேட்கலாம். இங்கனாக்கா முதலமைச்சருக்கு கை கட்டி பதில் சொல்லணும். திமுக கிட்ட இருக்கும்போது அடிமையா தான் இருந்திருக்கிற. நீ தவேகா கிட்ட இருக்கும்போது அடிமையா தான் இருக்கிற. கடைசி வரைக்கும் நீ அடிமை தான் தலைவரே. அங்க கேட்டல்ல எங்க டெல்லில. ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் தான் அங்க அடிச்சாங்கன்னு. ஆர்எஸ்எஸ் இன்னும் களத்துல இறங்கல. விஸ்வ இந்து பரிஷத் இன்னும் களத்துல இறங்கல. பஜ்ரங் தள் இன்னும் களத்துல இறங்கல. ஏபிவிபி இன்னும் களத்துல இறங்கல. அவங்கலாம் இறங்கியிருந்தாங்கன்னா, அந்த போராட்டம் ஒரு நாள் தாங்காது. நீ மைக்க பிடிச்சு அங்க பேசிட்டு இருக்க முடியாது. அமைதியாக இருப்பதற்கு காரணம், அது மாணவர்கள் போராட்டமா? இல்ல பிரிவினைவாத, அடிப்படைவாத, தீவிரவாதிகளை ஊக்குவிக்கக்கூடிய போராட்டமா என்பது இன்னும் தெரியல. இப்ப தான் ஒரு ஒரு வீடியோவா வெளிய வருது. அதாவது ஒரு இஸ்லாமியன் ஒரு போலீஸ் ஜீப்ப கொளுத்துறான். இது எந்த மாணவனுக்கும் வராது. தீவிரவாத அமைப்புகளுக்கு மட்டும் தான் வரும். அதேபோல பஸ் கண்ணாடி அடிச்சு நொறுக்குறான். பெண் பத்திரிகையாளர பாலியல் ரீதியாக துன்புறுத்துறான். இதெல்லாமே உண்மையான மாணவர்களுக்கு வராது. அவங்களுக்குள்ள எவனோ தீவிரவாதிகளும், அடிப்படைவாதிகளும், பிரிவினைவாதிகளும் உள்ள புகுந்து பண்ற வேலை இது. இது உண்மை. அப்படி அவனுங்க தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சா, அப்ப இறங்கும் ஏபிவிபி இறங்கும். அப்ப இறங்கும் ஆர்எஸ்எஸ். அப்ப இறங்கும் பஜ்ரங் தள். அப்ப இறங்கும் விஸ்வ இந்து பரிஷத். அப்ப தெரியும். குஜராத்ல ஒரு தடவ தெரிஞ்சதுல, அதே போல டெல்லில தெரியும்.